அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைங்களுக்காக நம்ம பார்க்க போறோம். அவங்களோட கூர்மையா மூளை கூர்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமா இருக்கணும், மெமரி பவர் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, படிப்புல நல்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கைகள்ல சில பயிற்சிகள்லாம் பண்ண போறோம். இதை பெரியவங்களுமே செய்யலாம். இப்போ பெரியவங்களை கொஞ்சம் அவங்க மனம் ரொம்ப அழுத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதோ, இல்ல சரி அவங்களுக்கு கவனங்கள் நிறைய செதற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க செய்யலாம். முயற்சி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா எல்லாமே நல்லா வந்துடும். இப்போ என்னென்ன பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில பயிற்சிகள் தான் இருக்கு. ஆனா நம்ம தினமும் செஞ்சா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். ஒரு டைம் செஞ்சுட்டு நம்ம விட்டுறவும் கூடாது. பயிற்சிகள் ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ இந்த கைகளையுமே நம்ம வச்சிருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கை நீட்டிட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லா விரலுமே இப்படி மூடிக்கோங்க. எல்லா விரலும் நல்லா இப்படி டைட்டா, அதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். இங்க பாருங்க, கொஞ்சம் நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் தெரியுதா? இந்த இடத்துல நம்மளோட இந்த விரல் நுனிகள் நம்மள இந்த உள்ளங்கையில போயிட்டு அழுத்தணும். அழுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம கைகள் 2 கைகளும் சரி, இந்த கால்களுமே சரி, நிறைய இடத்துல உடம்புலையுமே நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணோம்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே அது போய் கரெக்டா நல்லா வேலை செய்யும். அது மாதிரி தான் இப்போ இது எல்லாமே இப்படி மூடிக்கிறோம். மூடிட்டு நல்லா அழுத்தமா முடிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் வலிக்க போகுது. இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையுமே நம்ம நீட்ட போறோம். ஒரே நேரத்துல பண்ண போறோம். இப்படி மூடிட்டு மறுபடியும் பண்ண போறோம். தொடர்ச்சியா இப்படி பண்ணிட்டே வரணும். 2 கை சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திறந்து இப்படி இப்படி மூட போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நீங்க வேகத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய டைம் செஞ்சுக்கோங்க. பண்ணும் போது உங்க கையிலே நீங்க கவனம் இருக்கட்டும். கையே நீங்க பார்த்துட்டு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும். கவனம் வேற எந்த இடத்துலையுமே நீங்க செதற விடக்கூடாது. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகும். அடுத்த பயிற்சிகள் செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம பண்ண போறோம். இந்த கைகள் பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த 4 விரல் எல்லாமே மூடிக்கோங்க. டைட்டா மூடிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாத்தி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இடது கையில கட்டை விரலை நீட்ட போறோம். வலது கையில சுண்டு விரலை நீட்ட போறோம். இது அப்படியே நம்ம மாத்தி செஞ்சுட்டே வர போறோம். இப்போ இதை மூடிட்டு இடது கையில சுண்டு விரல், வலது கையில கட்டை விரல். இப்போ நான் உங்களுக்கு பொறுமையா செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ அதே மாதிரி இடது கையில நீட்டிட்டு வலது கையில சுண்டு விரலை நீட்டணும். ஆனா இது சைமல்டைன்ஸா ஒரே நேரத்துல செய்யணும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒண்ணா அப்படியே செய்யறேன். இது பாருங்க, இப்படி ஒண்ணா இப்படி செஞ்சு காமிக்கிறேன். நான் அப்படி செய்யக்கூடாது. இப்போ இடது கையில வைக்க போறோம். எப்படி வேகமா செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இடது கையில கட்டை விரல், வலது கையில சுண்டு விரல். இதை மூடிக்கோங்க. இப்ப இடது கையில சுண்டு விரல், வலது கையில கட்டை விரல். இதை மூடிக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைமல்டைன்ஸா பண்ணணும். கொஞ்சம் தப்பு ஏற்படதான் செய்யும். அது நீங்க கவனிச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். அடுத்ததுல ஒரே சேர்ந்தாப்புல அப்படியே வந்துட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. இப்போ கைகள் இப்படி மடக்கி இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது அப்படியே திருப்பிக்கோங்க. இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 விரலையும் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி இப்படி கொண்டு இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 கட்டை விரல் மட்டும் மேலே நீட்டிக்கோங்க. இப்போ அப்படியே இப்படி தொட்டு நம்ம இப்படி எடுக்க போறோம். இதுலயே நிறைய பயிற்சிகள் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு நுனியும் இந்த மாதிரி டச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புகள் நமக்கு முடிகிறது எல்லாமே இந்த விரல் நுனிகள்ல இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ண போறோம். இப்படி டச் பண்ணி எடுக்க போறோம்.
இது பயிற்சி 1. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கட்டை விரல் வந்து இந்த வந்து இங்க பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலோட இந்த முட்டி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வைக்க போறோம். அதுக்கப்புறம் இங்க இப்படி வைக்க போறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் வைக்கிறேன். இங்க பாருங்க. இப்படி ஒரு நல்லா சேர்த்து இப்படி வச்சுட்டு, ஒரு விரல் இங்க, ஒரு விரல் இங்க. அப்படியே வந்து ஆப்போசிட் மேலும் கீழுமா வந்து இப்படி மாத்தி மாத்தி வந்து நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து பொறுமையா செஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இப்ப வந்து வேகமா பண்றோம். இந்த ஒவ்வொரு கார்னரையுமே வந்து சேர்த்து பண்ண போறோம். மாத்தி மாத்தி பண்ண போறோம். பண்ணும்போது கவனம் வந்து கையிலேயே வந்து இருக்கட்டும். உங்க மூச்சு வந்து நார்மலாவே இருக்கட்டும். இந்த மூச்சு வந்து அடக்கவும் தேவையில்ல. எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். நார்மலா இருந்தாலே போதும். இப்போ அடுத்த பயிற்சி வந்து நம்ம பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல இப்படி வைக்க போறோம். மேலனா 2 கட்டை விரலும் மேல வைக்க போறோம். 2 கட்டை விரலும் இப்படி கீழ வைக்க போறோம். ஒரே இடத்துல வைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மாத்தி மாத்தி வச்சிடணும். இப்ப வந்து ஒரே இடத்துல வந்து வைக்கிறோம். இப்படி பண்ணிட்டே இருக்க போறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 கட்டை விரலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு, இப்படி மடக்க போறோம். 2மே இப்படி வச்சுட்டு மடக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், தொட்டு தொட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்த பயிற்சி வந்து இந்த ஆள்காட்டி விரல வச்சோம். இப்ப இப்படி பண்றோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு நம்ம மூளைகளுக்காக. இப்போ ஒரு சில பயிற்சிகளை மட்டும் தான் எடுத்து காமிச்சேன். இப்போ இந்த ஒரு பயிற்சியை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 நிமிடங்கள மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டேன். ஒரு 10 டைம் மட்டும் எடுத்து காமிச்சிட்டேன். பட் ஆனா நீங்க வந்து வீட்ல வந்து முயற்சி செய்யும்போது வந்து 5 நிமிடம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்பதான் வந்து முழுமையான பலன்கள் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஆசனங்கள் வந்து நம்ம வந்து ஒரு வந்து 20 நொடிகள் வந்து நம்ம இருந்துட்டு அதே வந்து ஒரு 3 முறை 4 முறை வந்து செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து பயிற்சிகளுக்கு வந்து நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது கைகள் வந்து இப்படி மூடிட்டு நம்ம இப்படி வச்சிடுறோம். கால் கட்டி விரலும் கட்டை விரலையும் வந்து இப்படி நீட்டி நீட்டி இப்படி வைக்க போகிறோம். இது வந்து பயிற்சி 1 பண்ணோம். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா கட்டை விரல் இடது கையில கட்டை விரல், வலது கையில சுண்டு விரல். இது அப்படியே வச்சுட்டு இந்த கையில வந்து வைக்க போகிறோம். இது அப்படியே வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த பயிற்சி வந்து இப்படி வச்சுட்டு தொட்டு தொட்டு எடுத்தோம். அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து இப்படி மாற்றி மாற்றி கைகள் வந்து வச்சோம். அடுத்தது வந்து ஒரே இடத்துல வச்சோம். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி மடக்கி வச்சோம். கைகள் வந்து ரெண்டும் சேர்த்தே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து குழந்தைங்க வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வந்தாங்க. காலையிலயோ இல்லை மாலையிலயும் சரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா அந்த மைண்டு வந்து நல்லா வேலை செய்யும், நல்லா கவனம் வரும். இப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணும்போது கைகளை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோம்னா அப்பதான் கவனம் வந்து சிதறாம வந்து எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதுலயே வந்து முழுமையா வந்து போக முடியும். அதே மாதிரிதான் படிப்புலையும் சரி இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு இது வந்து பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம கரெக்டா வந்து நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யும். இது எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.